வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிர்களின் நிலை குறித்து மத்திய நிபுணர் குழு ஆய்வு. புதனன்று சுப்ரீம் கோர்ட்டில் அறிக்கை தாக்கல். சபாநாயகரை முற்றுகையிட்டு தர்ணா. சட்டசபையில் திமுகவினர் கூண்டோடு வெளியேற்றம். டெல்டா விவசாயிகளுக்கு நிவாரணம் அறிவிக்காததற்கு எதிர்ப்பு. அரசை கண்டித்து கருப்பு சட்டையுடன் தேமுதிக எம்எல்ஏக்கள் சட்டசபையில் பங்கேற்பு. விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி பாசன பகுதிகளில் மத்திய குழு செவ்வாயன்று ஆய்வை துவக்கியுள்ளனர். இக்குழுவின் அறிக்கை புதனன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழகம் கர்நாடகா இடையேயான காவிரி நீர் பங்கீடு தொடர்பான வழக்கு திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் அரசிதழில் வெளியிட வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழகத்தின் டெல்டா பாசன பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பயிர் நிலவரத்தை ஆராய உத்தரவிட்டனர். பயிர் நிலவரங்களை ஆய்வு செய்ய 3 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அமைத்த நீதிபதிகள் 2 நாட்களுக்குள் நிபுணர் குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். அதன்படி செவ்வாயன்று மத்திய நிபுணர் குழு திருச்சிக்கு வந்தது. மத்திய பயிர்கள் துணை ஆணையர் பி.கே. ஷா தலைமையில் மத்திய நீர் ஆணைய தலைமை பொறியாளர் ஜேக்கப், மகேந்திரன், கண்காணிப்பு பொறியாளர் தங்கமணி ஆகியோர் தமிழக அதிகாரிகளுடன் திருச்சி விருந்தினர் மாளிகையில் ஆலோசனை நடத்தினர். திருச்சியிலிருந்து பாப்பாக்குறிச்சி, புத்தாவரம், கீழமுல்லைக்குடி ஆகிய பகுதிகளில் மத்திய குழு ஆய்வு நடத்தியது. தொடர்ந்து தஞ்சாவூர் சென்ற மத்திய குழு பூதலூர், கோவில்பத்து, ராயந்தூர், குணமங்கலம், கள்ளப்பெரம்பூர் பகுதிகளில் ஆய்வு நடத்தினர். விவசாயிகளின் தண்ணீர் தேவையை உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்யப்போவதாக மத்திய நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் மகேந்திரன் தெரிவித்தார். நிலங்கள்ல இருக்கிறது இப்ப தண்ணி கொடுத்தா 1-2 தண்ணி கொடுத்தா அந்த பயிரை காப்பாற்ற முடியுமா முடியாதான்றதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்து முடிச்சுட்டு எவ்வளவு தண்ணி தேவை கொடுத்தாக்க எவ்வளவு நிலங்களை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு நாங்க இன்னைக்கு மாலைக்குள்ள பார்த்துட்டு நாளைக்கு நாங்க அறிக்கை சொல்றோம். தண்ணிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது உணர்ந்துகிட்டோம். அதே நேரத்தில் அது அந்த தண்ணி விட்டு விவசாயம் பண்றது எவ்வளவு அதிகமா செலவு இருக்கும்ன்றதையும் நாங்க தெரிஞ்சுக்கோம். மத்திய நிபுணர் குழுவிடம் தமிழக விவசாயிகள் தாங்கள் படும் துயரங்களை எடுத்து கூறினர். குடிநீர் லாரியிலிருந்து விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதை சுட்டிக்காட்டினர். காவிரி டெல்டா பிரச்சினை தொடர்பாக திமுக மற்றும் ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் மத்தியில் சட்டசபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இப்பிரச்சினையில் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏக்கள் சபையில் இருந்து கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் திமுக உறுப்பினர் கோவை செழியன் பேசுகையில் காவிரி டெல்டா விவசாயிகள் மரணம் குறித்து குறிப்பிட்டார். உடனே அவை முன்னவர் ஓ.பி. பன்னீர்செல்வம் குறுக்கிட்டு ஆட்சேபம் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை பொய்த்தது. வடகிழக்கு பருவமழையும் அதனுடைய சராசரி அளவை விட பெய்யவில்லை. கர்நாடக அரசு நமக்கு தர வேண்டிய நீரில் இந்த வருடம் இடைக்கால தீர்ப்பின்படி தர வேண்டிய நீரினுடைய அளவில் 63 டிஎம்சி நீர் குறைவாகவே தந்தது. காவிரி நீர் பிரச்சனை பற்றியோ காவிரி டெல்டா பிரச்சனை இருக்கின்ற பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதையே இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்டா பாசன பகுதிகளில் நடந்தது இயற்கையான மரணங்கள் தான் என்றும் கோவை செழியன் கூறியதை சபை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதை சபாநாயகர் தனபால் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். இதனால் அதிமுக, திமுக உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனே திமுக உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணா நடத்தினர். சபாநாயகர் தனபால் அவர்களை எச்சரிக்கை செய்தும் தர்ணாவில் தொடர்ந்து ஈடுபட்டதால் அவை காவலர்களை அழைத்து திமுக உறுப்பினர்களை கூண்டோடு வெளியேற்ற உத்தரவிட்டார். இன்று அவையில திமுகவை தலைவர் கலைஞர் அவர்களை கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நிலையில அவர்கள் அவைகளை தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது உள்ளபடியே வருந்தத்தக்கது மட்டுமல்ல, அது கண்டிக்கத்தக்கது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வெளியேற்றிருக்கிறாங்க. அந்த வெளியேற்றக்கூடிய சட்டம் அது இன்று மட்டும்தான் பொருந்தும். நாளைக்கு அது பொருந்தாது. எனவே நாளைக்கு நாங்கள் வருவோம். தொடர்ந்து எங்களுடைய ஜனநாயகத்தை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய கடமையை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றுவோம். திமுக உறுப்பினர்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்டதால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னதாக மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடர்பான விவாதத்தின் போது தங்களுக்கு பேச அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர்.
தமிழக சட்டசபை செவ்வாய்க்கிழமை காலை கூடியதும் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் துவங்கியது. தீர்மானத்தை முன்மொழிந்து அதிமுக உறுப்பினர் விஜயபாஸ்கர் பேசுகையில், திமுக ஆட்சியில் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதாகவும் அதன் மூலம் கிடைத்த லஞ்ச பணம் சுவிஸ் வங்கியில் பதுக்கப்பட்டதாகவும் கூறினார். இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் தனபால், அவர் கடந்த கால ஆட்சியில் என்றுதான் கூறினாரே தவிர திமுக ஆட்சி என்று குறிப்பிடவில்லை என்றார். உடனே ஸ்டாலின் எழுந்து கடந்த கால ஆட்சி என்றால் அதிமுக ஆட்சியிலா என்று கேள்வி எழுப்பிய போது அதிமுக உறுப்பினர்கள் பேசவிடாமல் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சுவிஸ் வங்கியில அதற்கான லஞ்ச பணத்தை அங்கே போட்டிருப்பதாக ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை குறிப்பிட்டு சொன்னார். இதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் இதை எழுந்து அவையிலே எதிர்ப்பு தெரிவித்தோம். அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் சபாநாயகரிடத்திலே கோரிக்கை வைத்தேன். அதற்கு பிறகு அது அவை குறிப்பிலிருந்தும் நீக்கிடவில்லை. எனவேதான் அதை கண்டிக்கின்ற வகையிலே நாங்கள் இன்று வெளிநடப்பு செய்துவிட்டு வந்திருக்கிறோம். வெளிநடப்பை தொடர்ந்து சபை நடவடிக்கையில் திமுக உறுப்பினர்கள் மீண்டும் பங்கேற்றனர். தஞ்சை காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு நிவாரண நிதி அறிவிக்காத தமிழக அரசை கண்டித்து தேமுதிக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக சட்டசபைக்கு செவ்வாய்க்கிழமை தேமுதிக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். பின்னர் சபையிலிருந்து வெளியே வந்த தேமுதிக கொறடா செய்தியாளர்களிடம் கூறுகையில், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கருப்பு பொங்கல் கொண்டாடிய பிறகு காவிரி டெல்டா விவசாய பகுதிகளை ஆய்வு செய்ய அமைச்சர் குழுவை முதல்வர் ஜெயலலிதா அனுப்பினார் என்றும், ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 20 நாட்கள் ஆகியும் நிவாரணம் அறிவிக்கப்படவில்லை என்பதை கண்டித்தும் தேமுதிக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சபைக்கு வந்ததாக கூறினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கின்றோம். தஞ்சை டெல்டா விவசாயிகளாகட்டும் அல்லது தமிழ்நாட்டில் உள்ள மானாவாரி பயிர்களை பயிர் செய்கின்ற விவசாய பெருமக்களாகட்டும், இவர்களெல்லாம் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயம் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 மாத காலத்திலே தங்கள் வாழ்வையை இழந்துள்ளார்கள். இதற்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி பல கட்டங்களிலே டெல்டா பகுதிகளிலும் பல பகுதிகளிலே போராட்டங்கள் நடத்தியும் கூட இந்த அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. கவர்னர் உரையின் போது சட்டசபைக்கு வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் செவ்வாய் அன்று சபைக்கு வரவில்லை. அதிமுக ஆதரவு தேமுதிக எம்எல்ஏக்கள் 4 பேரும் வழக்கம் போல சாதாரண உடையில் வந்திருந்தனர். டெல்லியில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு விடிய விடிய மழை கொட்டியதால் செவ்வாயன்று சாலை போக்குவரத்து ஸ்தம்பித்து போனது. பனிமூட்டம் காரணமாக குளிரில் நடுங்கிய டெல்லியில் வெப்பநிலை ஓரளவுக்கு சகஜ நிலைக்கு திரும்பியது. இந்நிலையில் திங்களன்று நள்ளிரவு திடீரென இடியுடன் பலத்த மழை கொட்டியது. இரவில் மட்டும் 50 மில்லிமீட்டர் மழை பெய்ததாக வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்தது. குளிர்காலத்தில் இந்த அளவுக்கு அதிக மழை பொழிவது 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. விடிய விடிய மழை கொட்டியதால் டெல்லியின் பல சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றது. செவ்வாயன்று காலையில் பல சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டெல்லியில் திடீர் மழையின் காரணமாக புதன்கிழமை அன்று வெப்பநிலை குறைந்து கடும் குளிரான சீதோஷ்ண நிலை நிலவும் என்று வானிலை ஆராய்ச்சி மைய இயக்குநர் துரைசாமி கூறினார். 7 तारीख से रेनफॉल एक्टिविटी नहीं रहेगी, स्नोफॉल एक्टिविटी भी नहीं रहेगी. उसके बाद क्या 7 तारीख से मिनिमम टेम्परेचर में गिरावट आएगी और गोरा भी फॉर्म होगा 7 तारीख से. वो रहेगी 7 से लेकर 10 तारीख तक. டெல்லியைப் போலவே பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானிலும் மழை கொட்டியது. சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது. அதே நேரத்தில் காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. இதன் காரணமாக காஷ்மீரின் பிரதான நெடுஞ்சாலையான ஸ்ரீநகர் ஜம்மு நெடுஞ்சாலை செவ்வாயன்று தொடர்ச்சியாக 3வது நாளாக மூடப்பட்டதால் ஏராளமான லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்தன. தொடர் மிரட்டல்களால் காஷ்மீர் மாணவியர் இசைக்குழுவினர் இனி இசை நிகழ்ச்சி நடத்தப்போவதில்லை என்று அறிவித்துள்ளனர். பேஸ்புக் மூலம் மிரட்டல் விடுத்தவர்களை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் நோமா நசீர், ஃபரா தீபா
அனிகா காலித் ஆகியோர் பிரகாசம் என்ற பெயரில் இசைக்குழுவை உருவாக்கினர். காஷ்மீரின் முதலாவது பெண்கள் இசைக்குழுவினர் என்ற பெருமையை பெற்ற அந்த இளம் மாணவிகளுக்கு பழமையில் ஊறிய மத தலைவர்களிடமிருந்தும் பேஸ்புக் உள்ளிட்ட பல்வேறு வழியாகவும் கடும் எதிர்ப்பும் மிரட்டல்களும் வந்தன. பொது இடத்தில் பாடல்கள் பாடுவது இஸ்லாம் மதத்துக்கு விரோதமானது என்றும், ஆகவே பாடுவதை நிறுத்தாவிட்டால் 3 மாணவிகளும் சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவர் என்றும் கருத்து தெரிவித்த மத தலைவர் பஷீருதீன் அகமது மாணவிகளுக்கு எதிராக ஃபத்வா உத்தரவை பிறப்பித்தார். தொடர் மிரட்டல்கள், சமூக புறக்கணிப்பு போன்றவற்றால் மனமுடைந்த 3 மாணவிகளும் இனி பாடவோ இசைக்கவோ மாட்டோம் என்று அறிவித்துள்ளனர். மேடை ஏறிய முதல் இசைப் போட்டியிலேயே சாதித்து அனைவரது பாராட்டையும் பெற்ற பிரகாசம் மாணவியர் இசைக்குழுவின் இசைப்பயணம் மதவாத அச்சுறுத்தல்களால் முடிவுக்கு வந்துள்ளது. காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, எதிர்க்கட்சித் தலைவர் மெஹபூபா முப்தி, மகளிர் ஆணைய தலைவி மம்தா சர்மா உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள், சமூக அமைப்புகள் மாணவிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்ததை தொடர்ந்து அது தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பேஸ்புக் மூலம் மிரட்டல் விடுத்தவர்களை கண்டுபிடித்துள்ளதாகவும் ஓரிரு நாளில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வோம் என்றும் போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். இந்தியாவில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் உயர்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 10,000 ஆண்டு வளர்ச்சி நோக்கங்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகள் குறித்து இளங்குழந்தையின் உரிமை பேணும் நிறுவனம் வாடா நா தோடா, அபியான் வேர்ல்ட் விஷன் மற்றும் மக்கள் ஆய்வரங்கமும் பொதுமக்களிடையே ஆய்வு ஒன்றை நடத்தியது. வறுமை ஒழிப்பு, மனித மாண்பு மற்றும் சமத்துவ மேம்பாடு பேணுதல், அமைதி, மக்களாட்சி மற்றும் நிலைத்த சுற்றுச்சூழல் மேம்பாடு ஆகியவற்றை மையமாக கொண்டு நடத்தியது. இந்த ஆய்வில் 1947ஆம் ஆண்டை காட்டிலும் அதிகமான மக்கள் இன்று வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்களாக உள்ளனர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் பிற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் குழந்தைகள் இறப்பு விகிதம், ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் உயர்ந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. பல்வேறு திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்துறாங்க. கிரவுண்ட்ல என்னன்னா அந்த திட்டங்கள்லாம் போய் சேரணும். அதான் மிகப்பெரிய குறைபாடு. எல்லாம் அரசுடைய திட்டங்கள் உரிய மக்களுக்கு ஏற்றவாறு, அவருடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு கிடைக்கல அப்படின்னு தான் முக்கியமான விஷயமா கருதுறோம். இப்ப குழந்தை இறப்பு விகிதம் குறைச்சிட்டாங்க, 24 தான் இருக்குது. ஆல் இந்தியா லெவலில் 44 இப்பயும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த ரத்த சோகை பதிவுவது, ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்குது. இதுல ரொம்ப இன்னும் அதிகமா இருக்குது. இன்றைய நிலையில் ஊட்டச்சத்து குறைந்த குழந்தைகளின் அளவு மொத்த மக்கள் தொகையில் 40% உள்ளது என்றும், இந்த அளவை 33% மட்டுமே குறைக்கும் சூழல் உள்ளதாகவும் இந்த ஆய்வறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போதிய தண்ணீரின்றி சாமந்தி பூ கருகுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மண் வளமும் தட்பவெப்ப நிலையும் மலர் சாகுபடி செய்ய ஏற்ற வகையில் உள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் பல்வேறு ரக மலர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். தற்போது ஐயப்ப சாமந்தி என்னும் ஒரு வகை மலர்களை இப்பகுதி விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். இந்த மலர்கள் மலர் மாலைகளுக்கு நடுவில் அலங்கார வேலைப்பாடுகளுக்காக சேர்க்கப்படும். ஹோசூர், சின்னம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் பெருமளவில் சாகுபடி செய்யப்பட்டு ஐயப்ப சாமந்தி மலர்கள் போதிய நீரின்றி கருகி வருகின்றன. மழை இல்லாததாலும் நிலத்தடி நீர் குறைந்ததாலும் சாமந்தி மலர்கள் கருகிவிட்டன. மழையே இல்ல, ஐயப்பன் பூசை நட்டும் வாழை நட்டும் எல்லாமே அறுவடை இல்லாம எல்லாம் தண்ணி இல்லாம எல்லாம் காய்ந்து போச்சு. சொட்டு நீர் பாசலனா போட்டா அதாவது கடம்பட்டு போட்டோம், அதுக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தை மாத விசேஷங்களுக்கு தேவைப்படும் நிலையில் 50% உற்பத்தியை கூட எட்ட முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தங்கத்தின் விலை திங்கட்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 144 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 22,848 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,856 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 62 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 58,450 ரூபாயாக இருந்தது. பாம்புகளின் மீது பாசம் வைத்துள்ள கோவை இளைஞர் சந்தோஷ் அவற்றை பிடிப்பதை சேவையாக செய்து வருகிறார். பாம்பு என்றாலே படைகள் நடுங்கும் என்பது பழமொழி. ஆனால் பாம்பின் மீது கொண்ட பாசம் ஒரு இளைஞனை பாம்புகளுக்கு தோழனாகவே மாற்றியுள்ளது. கோவையை அடுத்த கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் சந்தோஷ். வனவிலங்கு பாதுகாப்பு சங்கத்தின் தலைவரான அவர் விலங்குகளின் மீதான ஆர்வம் மற்றும் நேசத்தால் கடந்த 7 ஆண்டுகளாக பாம்புகளை பிடிப்பதை ஒரு சேவையாக செய்து வருகிறார். பள்ளி படிப்பு வரை முடித்துள்ள இவர் பாம்புகள் குறித்து தீவிரமாக படித்து வருகிறார்.
தற்போது நாட்டில் குறைந்து வரும் வனப்பரப்பால் அங்குள்ள விலங்குகள் நகர்ப்பகுதிக்குள் நுழைவது அதிகமாகிவிட்டன. குறிப்பாக யானைகளும் பாம்புகளும் தான் அதிக அளவில் உணவுக்காக இடம்பெயர்கின்றன. ஆனால் பாம்பின் மீது கொண்டுள்ள பயத்தால் நகருக்குள் நுழையும் பாம்புகளை பொதுமக்கள் அடித்துக் கொள்கின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்கவும் பாம்பு மீதான பயத்தை போக்கவும் முயன்றுள்ளார் சந்தோஷ். பாம்புகள் பிடிக்கும் இடத்திற்கு செல்லும் சந்தோஷ் அங்குள்ள மக்களுக்கு பாம்புகள் குறித்தும் அதன் விஷத்தன்மை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். நாங்கள் எப்போ போய் அந்த பாம்பை பிடிச்சாலும் அந்த பாம்போட முழு விவரம், அதை பற்றி விஷம் இருக்கிறதா, அந்த பாம்போட டீட்டெயில் ஃபுல்லாமே அந்த மக்களுக்கு, அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு தான் வருவோம். இந்த பாம்பை வச்சு மிஸ்யூஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தணும். நாங்கள் முறைவாக ரொம்ப பாடுபட்டு இந்த பாம்பை மட்டுமே காப்பாற்றணுங்கிற நோக்கத்தோட இதை நான் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கிறோம். எந்த பாம்பு பிடிச்சாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை முறையாக காட்டில் கொண்டு வர்றது எங்களோட கடமை. என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் எங்களுக்கு யாரு ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதில்ல. நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி நாங்களும் எங்களுக்கு தனியாக போகணும், ஏதோ ஒன்று பண்ணணும், இதில் இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே எதோ எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேள்வி பார்த்து விட்டோம். நிறைய எதுவுமே அவங்க முறையாக செய்யறதில்லை. அதிக நீளம் கொண்ட சாரை பாம்பு உட்பட சில விஷத்தன்மையற்ற பாம்புகள் விவசாய பூமிகளுக்கு நல்ல பாதுகாப்பாக இருப்பதாக பாம்புகளின் பயன் குறித்தும் அவர் விளக்கம் அளிக்கிறார். பாம்புகளுடன் நேசமாக இருக்கும் நபர்களுக்கு கேரளா போன்று பாம்புகளை பிடிக்க பயிற்சி அளித்தால் மிகுந்த மகிழ்ச்சி என்றும் சந்தோஷ் தெரிவித்தார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.